உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் உள்ள தரலி மற்றும் சுயிடாப் ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மேக வெடிப்புகளால் கனமழை கொட்டியது. இதனால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட அந்த பகுதிகளில் இருந்த வீடுகள், கடைகள், விடுதிகள் என அனைத்தும் கண்ணிமைக்கும் நொடியில் அடித்துச் செல்லப்பட்டன. உத்தராகண்டில் மண் சரிவால் பூமிக்குள் புதையுண்ட 4 சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தொடர் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. உத்தரகாசியில் உள்ள தரலி மற்றும் சுயிடாப் மண் சரிவால் கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் கட்டட குவியல்களுக்குள் கிடந்த 4 பேரின் சடலம் மீட்கப்பட்டது. மேலும் காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய குழுவினர் மற்றும் இந்திய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலம் ஹர்சிலில் மாயமான ராணுவ வீரர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உத்தரகாசியை அடுத்த ஹர்சில் பகுதியில் இயங்கிய இந்திய ராணுவ முகாம் மண் சரிவால் மூடிய நிலையில் 8 ராணுவ வீரர்கள் மாயமாகினர். உத்தரகாசியின் தராலி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கிய நபர் ஒருவர் தப்பி எழுந்து வரக்கூடிய காட்சி வெளியாகியுள்ளது. தராலி பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் பலர் அதில் மாயமாகினர். இந்நிலையில் அங்கு இடிபாடுகளில் இருந்து ஒருவர் நடக்க முடியாமல் தப்பி எழுந்து வந்த காட்சி அனைவரையும் கலங்க வைத்தது. உத்தராகண்டில் புனித தலமான கங்கோத்ரி பகுதிக்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் பரிதவிப்புக்குள்ளாகினர். மேலும் ஹரித்வார் பகுதியில் மட்டும் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்த நிலையில் கங்கை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேகவெடிப்பால் உருக்குலைந்த உத்தராகண்ட் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். மேகவெடிப்பால் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியை தொடர்பு கொண்டு நிலவரம் குறித்து கேட்டறிந்தனர். 24 மணி நேரத்தில் இந்தியாவிற்கு கூடுதல் வரி விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்திற்கு தொலைபேசி மூலம் அளித்த பேட்டியில் அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடு இந்தியா என்றும் வர்த்தக ரீதியா இந்தியா ஒரு நல்ல நட்பு நாடு அல்ல என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். 25%, but I think I'm going to raise that very substantially over the next 24 hours because they're buying Russian oil, they're fueling the war machine. And if they're going to do that, then I'm not going to be happy. இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே 25% வரியை அறிவித்துள்ள ட்ரம்ப் இதனை அதிகரிப்பாரா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா மீதான வரியை மேலும் உயர்த்த உள்ளதாக அமெரிக்க அதிபர் அறிவித்ததை அடுத்து பங்குச்சந்தைகள் சரிவை கண்டன. ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்குவதோடு அதில் பெரும் பகுதியை சந்தையில் விற்று லாபம் பார்ப்பதால் வரியை அதிகரிக்க இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். அதன் தாக்கத்தால் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 304 புள்ளிகள் சரிந்து 80,710 வர்த்தகமானது. இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி 73 புள்ளிகள் குறைந்து 24,649 வர்த்தகம் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19% என்ற இரட்டை இலக்கை எட்டி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி 2024-2025 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19% உயர்ந்துள்ளது. 2010-2011 ஆண்டில் திமுக ஆட்சியின் போது தமிழ்நாட்டின் வளர்ச்சி 13.12% என்ற உச்சத்தை தொட்ட நிலையில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுள்ளது. உதகையில் கனமழை பெய்ததால் ரயில்வே பாலத்தில் வெள்ளம் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் நேற்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் உதகையில் கனமழை கொட்டியது. உதகையில் இருந்து படகு இல்லம் மற்றும் காந்தல் செல்லக்கூடிய சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் 5 அடி உயரத்திற்கு மழைநீர் குளம் போல் தேங்கியதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டன. ரயில்வே காவல் நிலையத்தை தண்ணீர் சூழ்ந்தது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்தது. கிருஷ்ணகிரி, திருச்சி, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், பெரம்பலூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலும் மழை பெய்தது. கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் கொடுமையான சூழல் நிலவியது.
கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நொய்யல் ஆற்றின் முதல் தடுப்பணையான சித்திரச்சாவடி அணை மற்றும் பேரூர் படித்துறை அருகே தண்ணீர் வரத்து அதிகமாக உள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியதால் 5 மாவட்ட மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டினால் உபரி நீர் வெளியேற்றப்படும் என்பதால் வைகை ஆற்றை கடக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஏழை என்ற சொல்லே இல்லை என்ற நிலையை ஏற்படுத்துவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மக்கள் மத்தியில் பேசினார். அப்போது அவர் 75 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் கடன் 5,18,000 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு பக்கம் கடன் அதிகமாகியிருக்கிறீங்க, நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு முன்பு அறிவித்த தேதிக்கு முன்பாகவே நடத்தப்படும் என்று கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மதுரையில் வரும் 25ஆம் தேதி மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விமான நிலையம் அருகே உள்ள எலியார்பத்தியில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி காரணமாக காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் 21ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் மாநாடு நடைபெறும் என்று விஜய் அறிவித்துள்ளார். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மேற்கொண்ட பரப்புரையில் மக்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நடிகர் விஜய் தேவரகுண்டா நடித்திருக்கூடிய கிங்டம் திரைப்படம் வெளியான திரையரங்களை முற்றுகையிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். படத்தில் ஈழத் தமிழர்களை தீயவர்கள் போல் சித்தரித்திருப்பதாக கூறி சென்னை அம்பத்தூரில் கிங்டம் படம் திரையிடப்பட்ட திரையரங்கத்தை முற்றுகையிட்டனர். இதேபோல கோவை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கவின் ஆணவ கொலை வழக்கில் 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்பதால் விசாரணையில் பாரபட்சம் காட்டுவதாக தொடரப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய வகையில் தனி சட்டம் இயற்றுவது குறித்து அரசிடம் உரிய விளக்கம் கேட்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் மனுதாரர் யார் மீதும் குறிப்பிட்டு குற்றம் சாட்டாததால் பொதுவாக எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாது என்றும் தெரிவித்தனர். கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக நெல்லையில் தேசிய பட்டியலின ஆணைய தலைவர் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தினர். கடந்த 27ஆம் தேதி காதல் விவகாரத்தில் கவின் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் தேசிய பட்டியலின ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா மற்றும் குழுவினர் நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் பேட்டியளித்த கிஷோர் மக்வானா தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் இருந்து குலதெய்வ வழிபாட்டிற்கு மாட்டு வண்டியில் 72 கிலோமீட்டர் பயணத்தை மக்கள் தொடங்கினர். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் ஆடி திருவிழா தொடங்கியது. வேரங்குடி உள்ளிட்ட 18 கிராமங்களைச் சேர்ந்த நாட்டார்களுக்கு விழாவில் பங்கேற்க கோவிலில் இருந்து திருவோலை அனுப்பப்படுவது வழக்கம். அதன்படி அழகர் கோவில் ஆடி திருவிழாவில் பங்கேற்க வேரங்குடியைச் சேர்ந்த கிராம மக்கள் காளைகள் பூட்டப்பட்ட 21 மாட்டு வண்டிகளில் மதுரை நோக்கி 72 கிலோமீட்டர் பயணத்தை தொடங்கினர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தனியார் பள்ளி வேன் மோதி சிறுமி உயிரிழக்க காரணமான ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீங்குட்டையைச் சேர்ந்த சான் பாஷா என்பவரின் 3 வயது குழந்தை ஆபியா தனியார் பள்ளி வேனின் முன் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் 300க்கும் மேற்பட்டோர் அஞ்சட்டி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கடன் தொல்லையால் 3 பெண் குழந்தைகளை வெட்டி கொன்றுவிட்டு லாரி ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பிரேத பரிசோதனை முடிந்து 4 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. வேம்பா கவுண்டனூரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் கடன் தொல்லையால் தனது 3 மகள்களை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் 4 பேரின் சடலங்களை மீட்ட நாமக்கல் போலீசார் பிரேத பரிசோதனை செய்த பிறகு உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். ராமாயணத்தில் ராவணனின் தலை ஒவ்வொரு முறை வெட்டப்படும் போதும் மீண்டும் மீண்டும் உழைப்பது போல் அந்தரங்க வீடியோக்கள் இணையத்தில் வெளியாவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி கவலை தெரிவித்துள்ளார். இணையதளங்களில் பகிரப்பட்ட தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்றக் கோரி பெண் வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சட்டவிரோத இணையதளங்களை முடக்கியது போல அந்தரங்க வீடியோக்கள் உள்ள இணையதளங்களையும் முடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். சென்னை அம்பத்தூரில் சாமானிய குடும்பத்தினர் வசிக்கும் வீட்டிற்கு 91,993 ரூபாய் மின்கட்டணம் விதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளீஸ்வரர் நகரில் வசித்து வரும் நந்தகுமார் என்பவரது வீட்டில் 2 மாதத்திற்கு ஒருமுறை சராசரியாக 450 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் ஜூலை மாத கணக்கீட்டின்படி 8,370 யூனிட் பயன்படுத்தியதற்காக 91,993 ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேண்டும் என குறுஞ்செய்தி வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து அண்ணா நகரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் அவர் முறையிட்ட நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். சிவகங்கை அருகே நட்டாக்குடி கிராமத்தில் அடிப்படை வசதி இல்லாததால் 100கணக்கானோர் ஊரை காலி செய்துவிட்டு வெளியேறிய நிலையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த கிராமத்தில் குடிநீர் பிரச்சினை, பேருந்து வசதி, சாலை வசதி இல்லை என கூறப்படும் நிலையில் பாதுகாப்பு இல்லாததாலும் ஊரை காலி செய்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அதிகாரி அருள் பிரகாசம் தலைமையிலான அதிகாரிகள் கிராமத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது முறையாக தண்ணீர் வசதி, சாலை வசதி இருப்பதை உறுதி செய்தனர். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்காக பொதுமக்கள் அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்றதாக தெரிவித்தனர். புதுக்கோட்டை அன்னவாசல் அருகே உரிமம் பெறாமல் இயங்கி வந்த தனியார் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டது. தாண்டீஸ்வரத்தில் தனியார் அறக்கட்டளை மூலம் இயங்கி வந்த தனியார் மருத்துவமனையில் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஸ்ரீபிரியா தேன்மொழி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்த மருத்துவமனை உரிமம் இல்லாமல் இயங்கி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டு அன்னவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் மாரியம்மன் கோவில் ஆடி பண்டிகையை ஒட்டி முளைப்பாலிகை ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. காந்தி மைதானம் பகுதியில் இருந்து கைலை மேளம், செண்டை மேளம் மற்றும் வான வேடிக்கையோடு தொடங்கிய ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாலிகையை சுமந்து சென்றனர். ஆண்கள் பூங்கரகம் ஆடியவாறு கோவிலை அடைந்தனர். பின்னர் கோவிலுக்குள் அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தை பக்தர்கள் தரிசித்தனர். சென்னை பரங்கிமலையில் 7 வயது மகளை கொலை செய்துவிட்டு தந்தை தற்கொலைக்கு முயன்ற வழக்கில் காவல்துறையினர் மீது தாய் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தந்தை சதீஷ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தையின் தாய் ரெபேக்கா டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். ஏற்கனவே சதீஷ் தகராறில் ஈடுபட்டது குறித்து காவல் நிலையத்தில் தான் அளித்த புகாரின் மீது உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் தனது மகளை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது என குற்றம் சாட்டியுள்ளார். நடவடிக்கை எடுக்காமல் காவலர்களுக்கு சதீஷ் லஞ்சம் வழங்கியதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பாரத ஸ்டேட் வங்கியில் நாடு முழுவதும் காலியாக உள்ள 6,589 எழுத்தர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி நடப்பாண்டில் இடைநிலை எழுத்தர் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 6,589 எழுத்தர் பணியிடங்களுக்கு இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்த தேர்வில் பங்கேற்க 20 வயது முதல் 28 வயதுடையவர்கள் தகுதியானவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலில் 20 விழுக்காடு எத்தனால் கலப்பதால் வாகனங்களில் மைலேஜ் கணிசமாக குறையும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கார்கள் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களின் மைலேஜ் 2% வரையிலும், பைக் உள்ளிட்ட பிற வகை வாகனங்களில் 3 முதல் 6 விழுக்காடு வரை மைலேஜ் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைலேஜ் குறைவதை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது.
ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்காக எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்யும் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதன் 6ஆம் ஆண்டு விழாவையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் அரசியல் சாசனத்தை பற்றி பேசுவதாகவும், ஆனால் காஷ்மீரில் அதனை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சாடினார். ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக்கின் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். 79 வயதான சத்யபால் மாலிக் கிட்னி பாதிப்பு காரணமாக டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கடைசி ஆளுநராக இருந்தவர் சத்யபால் மாலிக். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர், மனசாட்சியுடன் அதிகாரத்திற்கு எதிராக துணிச்சலாக பேசியவர் சத்யபால் மாலிக் என தெரிவித்துள்ளார். மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரனின் உடல் சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட உடல்நலக் கோளாறுகளால் டெல்லியில் சிகிச்சை பெற்ற நிலையில் சிபு சோரன் நேற்று முன்தினம் காலமானார். தனி விமானம் மூலம் சிபு சோரனின் உடல் ராஞ்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஊர்வலமாக உடல் எடுத்துச் செல்லப்பட்டு பழங்குடியினர் பாரம்பரியப்படி தகனம் செய்யப்பட்டது. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு உட்பட 3 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தர்மஸ்தலாவில் நேத்ராவதி ஆற்றின் அருகே உள்ள வனப்பகுதியில் விசாரணை குழுவினர் 6வது நாளாக சோதனை மேற்கொண்ட போது புகார் அளித்த தூய்மை பணியாளர் அடையாளம் காட்டிய 11வது இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் மேற்பரப்பிலேயே எலும்புக்கூடு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதில் மண்டை ஓடு உட்பட சுமார் 100 எலும்பு துண்டுகள், ஒரு சேலை மீட்கப்பட்ட நிலையில் அவை ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்கும் திட்டத்திற்கு மத்திய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முப்படைகளுக்கு தேவையான ஆளில்லா சிறிய வகை விமானங்கள், மேற்கு மற்றும் வடக்கு எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் வகையில் மலைகளில் பொருத்தும் ரேடார் கருவிகள் ஆகியவற்றை வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. C-130J மற்றும் C-17 போர் விமானங்களுக்கான உபகரணங்கள் வாங்கவும், வான் பாதுகாப்பு சாதனமான S-400 கட்டமைப்பின் வருடாந்திர பராமரிப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து ஷேக் ஹசீனா அரசு கவிழ்க்கப்பட்ட நிலையில் முகமது யூனிஸை தலைமை ஆலோசகராக கொண்டு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இடைக்கால அரசு அமைந்து ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய முகமது யூனுஸ் அடுத்த ஆண்டின் ரமலானுக்கு முன்பு தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஜப்பானில் நடைபெற்ற வான வேடிக்கை நொடிப்பொழுதில் பெரும் விபத்திற்கு காரணமாக மாறியது. யோகோஹாமா என்ற இடத்தில் கோடை விழாவை ஒட்டி கடலுக்கு நடுவே 2 படகுகளிலிருந்து சுமார் 25 நிமிடங்களில் 20,000க்கும் மேற்பட்ட பட்டாசுகளை வெடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. வான வேடிக்கை தொடங்கி 20 நிமிடங்களில் திடீரென்று பட்டாசுகள் இருந்த படகுகள் தீப்பிடித்ததால் வான வேடிக்கை பாதையில் நிறுத்தப்பட்டது. படகில் இருந்த 5 பேர் தண்ணீரில் குதித்து உயிர் தப்பினர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் இந்தியர்கள் தங்களது புது வீட்டில் புதுமனை புகுவிழா நடத்திய போது ஹோமம் வளர்க்கப்பட்டதை பார்த்த அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினரை அழைத்தனர். பக்கத்து வீட்டில் இருந்து புகை வந்ததால் தீ பற்றியதாக நினைத்து அவர்கள் தீயணைப்பு வீரர்களை வரவழைத்துள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து பார்த்தபோது அவர்கள் ஹோமம் வளர்த்து வழிபட்டது தெரிய வந்ததை அடுத்து திரும்பிச் சென்றனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி 2 வாரங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், தமிழக வீரர் சாய் சுதர்சன் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்குகிறது. இந்நிலையில் அக்டோபர் மாதம் உள்ளூரில் நடைபெறும் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடரை கருத்தில் கொண்டு அணி தேர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்துள்ளார். கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவில் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரும் இணை வேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சரும் இருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் 3 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைத்திருந்த ஆளுநர் RN ரவி தற்போது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மசோதாவை அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவை கடைசியாக கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி கூடியது. இந்நிலையில் வரக்கூடிய 14ஆம் தேதி மீண்டும் அமைச்சரவை கூடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முற்பகல் 11 மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று தெரிகிறது.
கடந்த 4 ஆண்டுகளில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் யாருக்கும் பயனின்றி நடத்தப்படக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாட்டால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன், இதுவரை நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பெற்றது என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவரை முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள், முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக ஈர்க்கப்பட்ட முதலீடு, உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட அவர் வலியுறுத்தினார். கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் நிர்வாக சீர்கேடு நிலவுவதாக கூறி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியில் சாலை வசதி, தெருவிளக்கு அமைத்தல், கழிவுநீர் கால்வாய்கள் கட்டுதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் ஊழல் நடைபெறுவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். பத்திரப்பதிவின் போது 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிவர்த்தனை செய்தால் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சார் பதிவாளர் அலுவலர்களுக்கு பதிவுத்துறை ஐஜி அறிவுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவினை பின்பற்றக்கூடிய இந்த விவகாரத்தில் அனைத்து சார் பதிவாளர்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், அவ்வாறு தெரிவிக்காமல் அல்லது தாமதப்படுத்தும் பட்சத்தில் உத்தரவை மீறக்கூடிய சார் பதிவாளர் அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதால் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி காவல்துறை தாக்கல் செய்த மனுவுக்கு மதுரை ஆதீனம் வரக்கூடிய 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கார் விபத்து குறித்து மதுரை ஆதீனம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் வழங்கப்பட்ட முன்ஜாமீனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது பதிலளிக்க ஆதீனம் தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதால் 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கலாம் என்று பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதய சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தபோது அசோக்குமாரின் மனைவியும் அமெரிக்கா செல்ல இருப்பதால் அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க முடியாது என்றும், மகளின் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க தயார் என்றும் அசோக்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அசோக்குமாருக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கலாம் என்பதை வரக்கூடிய 8ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை, ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து 5வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தங்களின் வேலை பறிபோகும் ஆபத்து இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் கூறுகின்றனர். இதனிடையே ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் 5 நாட்களாக குப்பைகள் அள்ளப்படாததால் துர்நாற்றம் வீசுவதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 5 மற்றும் மண்டலம் 6இல் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் உடனடியாக வந்து பணியில் சேர வேண்டும் என்றும், வேலையில் சேர்ந்த பின்னர் பணி நிரந்தரம் தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த அதிமுக ஆட்சியின் போது சென்னை மாநகராட்சியில் 10 மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டதாகவும், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேர்தலுக்காக இப்பொழுது வந்து பேசுவதாகவும் கூறினார். பிரைவேடைஸ் பண்ணாங்க, அப்ப எங்க போச்சு? அப்ப ஏன் குரல் கொடுக்கல? அப்ப ஏன் இந்த அநீதியை தடுக்கல? 10 மண்டலங்கள் பண்றதுக்கோ 2 மண்டலங்களுக்கு பண்றதோ ஒண்ணா? கோயம்புத்தூரில் பிறந்து 11 நாட்களே ஆன பெண் குழந்தையை விற்க முயன்ற பெண்ணை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய காவலர்கள் கைது செய்தனர். திருப்பூரைச் சேர்ந்த பிரகாஷ் விஜயசாந்தி தம்பதியினருக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 4வதாக கடந்த மாதம் 26ஆம் தேதி கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் இருப்பதால் 4வது பிறந்த பெண் குழந்தையை தத்து கொடுக்க பிரகாஷ் முடிவு செய்தார். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அறிமுகமான சிந்து என்ற பெண் மூலமாக குழந்தையை விற்க முயன்ற நிலையில் சிந்து கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே வீட்டில் ஏசி வெடித்ததால் மின்விசிறி, மத்தை ஆகியவை முழுவதுமாக எரிந்து நாசமாகின. ஒத்தக்கடை அருகே உள்ள ஐயப்பன் நகரில் வசிக்கும் செந்தில்குமார் என்பவர் ஏசியை ரிமோட் மூலம் அணைத்துவிட்டு தூங்கியுள்ளார். அப்போது திடீரென பயங்கர சத்தத்துடன் ஏசி வெடித்து சிதறியது. இதையடுத்து ஏற்பட்ட தீ விபத்தில் மின்விசிறி, மத்தை ஆகியவை எரிந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்தனர். திருப்புவனம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தனிப்படை காவலர்கள் 5 பேரையும் சிபிஐ காவலில் விசாரிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. விசாரணைக்காக சிபிஐ அனுமதி கோரிய நிலையில் 2 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய நபர்களை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரை சேர்ந்த திவ்யா டிபி சத்திரம் அருகே தனியாக வீடு எடுத்து தங்கி படித்து வருகிறார். வழக்கம் போல் கல்லூரிக்கு அழைத்து செல்ல திவ்யாவின் நண்பர் தருண் திவ்யா வீட்டிற்கு சென்ற போது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டிற்குள் பதுங்கியிருந்த 6 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. நாகுடி பகுதியில் உள்ள கண்ணன் என்பவரின் வீட்டிற்குள் பாம்பு இருப்பதை பார்த்த அவரது குடும்பத்தினர் பாம்பு பிடி வீரர் காந்திக்கு தகவல் தெரிவித்தனர். அவர் வந்து சாக்குப்பை அடியில் பதுங்கியிருந்த பாம்பை பிடித்து அடர் வனப்பகுதிக்குள் விடுவித்தார். புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே அழகிய நாச்சியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளிய தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து 4 மாட வீதிகளில் கொட்டும் மழையிலும் ஊர்வலமாக சென்றனர். பழனியில் மக்கள் அதிகமாக வசிக்கும் அடிவாரம் பகுதியில் மனித மண்டை ஓடு உள்ளிட்டவற்றை வைத்து மர்ம நபர்கள் பூஜை செய்தது அப்பகுதியில் பீதியை ஏற்படுத்தியது. அம்பேத்கர் தெருவில் நள்ளிரவில் சாலையின் நடுவே மனித எலும்பு துண்டுகளை வைத்து பூஜை செய்த சிலர் அவற்றை அப்படியே விட்டு சென்றுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மனித எலும்பு துண்டுகளை அப்புறப்படுத்திய நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை விரைந்து பிடிக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த விடால் கிராமத்தில் பச்சையம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்கரகத்துடன் ஊர்வலமாக சென்று தீமிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். மதுரை மாவட்டம் கல்லந்திரி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இளைஞரை ஓட வெட்டி கொலை செய்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்லந்திரியை சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவரிடம் ஆட்டோ வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற நபர்கள் 5 மாதங்களாக காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு செல்லப்பாண்டியை 4 பேர் ஓட விரட்டி மளிகை கடைக்குள் வைத்து வெட்டி கொலை செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மேல்முகம் கிராமத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை என நாடகமாடிய கணவர் கைது செய்யப்பட்டார். தனபால் கீதா தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். தனபாலின் குடிப்பழக்கத்தால் கீதா அவ்வப்போது சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கீதா திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்களிடம் தனபால் கூறியுள்ளார். இதனை நம்பாமல் அவரது சகோதரி அளித்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை நடத்தியதில் தனபால் கீதாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்து பின்னர் தூக்கில் தொங்கவிட்டதை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். சேலம் கவுண்டம்பாளையம் அருகே தீயணைப்பு வாகனம் மோதி டிராக்டர் தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடையார்பாளையம் குடியிருப்பு பகுதியில் மலைப்பாம்பு இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தீயணைப்பு துறையினர் வாகனத்தில் புறப்பட்டனர். ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதியது. டிராக்டர் ஓட்டுநர் உட்பட 3 பேர் காயமடைந்த நிலையில் தீயணைப்பு வாகன ஓட்டுநர் போதையில் வாகனத்தை இயக்கியது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை காட்டுப்பாக்கத்தில் ஒருநாள் மழைக்கு சாலையோரத்தில் மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைகின்றனர். சாலை குறுகியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலையில் பாதசாரிகள் நடக்க இடமின்றி தட்டு தடுமாறி செல்கின்றனர். ஒரு சில இடங்களில் கழிவு நீரும் கலந்திருப்பதால் ஆங்காங்கே குப்பைகள் சேர்ந்து துர்நாற்றத்துடன் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் நிலையில் இருப்பதால் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அரசு வழங்கிய இலவச வீட்டு மனைக்கு பட்டா வழங்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெய்க்காவல் புத்தூர் காமராஜ் நகர் பகுதியை சேர்ந்த ஆதிதிராவிடர் மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 50 ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்துள்ளனர். இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் காந்தி பூங்கா அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவுடன் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் அருகே அரசு பேருந்தின் ஸ்டியரிங் லாக் ஆனதால் சாலையோர பள்ளத்தில் இறங்கி விபத்திற்குள்ளானது. திட்டக்குடியிலிருந்து பெரம்பலூர் வழியாக திருச்சி சென்ற அரசு பேருந்து அருமடல் அருகே வந்தபோது திடீரென்று ஸ்டியரிங் லாக் ஆனது. பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கிய நிலையில் ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தினார். இதனால் பேருந்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம் ஏதும் இல்லாமல் உயிர் தப்பினர். கர்நாடகாவில் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்பட்டது. ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 30 மாத சம்பள பிடிப்பை விடுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதனை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை விசாரித்த நீதிமன்றம் போராட்டத்தை உடனடியாக கைவிட உத்தரவிட்டு தொழிற்சங்கங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதையடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன.
மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கும் தீர்மானம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. கலவரங்கள் நடந்த மணிப்பூர் மாநிலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி முழக்கமிட்டன. இதற்கிடையில் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிக்கும் தீர்மானத்தை தாக்கல் செய்தார். அமளிக்கு மத்தியில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுமதித்து பேசவிடாமல் தடுப்பதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அவையில் பேசிய கார்கே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் எதற்கு சபைக்கு அழைக்கப்பட்டார்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய மாநிலங்களவை துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் நாராயண் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றார். அவரை தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மல்லிகார்ஜுன கார்கே உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக கூறினார். ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் ஒரு இந்தியர் இவ்வாறு பேசுவாரா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் யார் இந்தியர் என்பதை உச்சநீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியதில்லை என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய அவர் ராணுவத்தின் மீது ராகுல் மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாக கூறினார். Do not decide who a true Indian is, and it is the job of the opposition leader. It is his duty to ask questions to challenge the government. And my brother would never say anything against the army. He holds the army in the highest respect. So it is a misinterpretation. இமாச்சல பிரதேச மாநிலத்திலும் வெள்ளத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மண்டி பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிண்ணவூர் பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் மண்ணும் பாறைகளும் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மண் சரிவு காரணமாக சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட 266 சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை எதிரொலியால் கேரளாவில் 3 மாவட்டங்களில் பள்ளி கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக கண்ணூர், காசர்கோடு, திருச்சூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சூர், எர்ணாகுளம், மலப்புரம், இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. அதேபோல காசர்கோடு, ஆலப்புழா, கண்ணூர், வயநாடு, பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பாதாள சாக்கடை மீதான கான்கிரீட் திடீர் என்று உடைந்ததால் அந்த வழியாக சென்ற டேங்கர் லாரி இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டது. ஹைதராபாத்தில் திங்கட்கிழமை மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் 6 போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் பஞ்சாரா ஹில்ஸ் ரோடு பகுதியில் குடியிருப்புகளுக்கு தண்ணீர் சப்ளை செய்ய சென்ற லாரியின் பாரம் தாங்காமல் பாதாள சாக்கடையின் கான்கிரீட் உடைந்தது. இதனால் லாரி பாதாள சாக்கடைக்குள் விழுந்தது. காசாவில் உணவுப் பொருட்களுடன் வந்த லாரிகள் மீது பாலஸ்தீனர்கள் கூட்டம் கூட்டமாக ஏறி உணவுக்காக அடித்துக் கொண்ட காட்சி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. காசாவில் நாளுக்கு நாள் பசி பட்டினி அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கான் யூனிஸ் பகுதியில் உணவுப் பொருட்களுடன் லாரிகள் வந்தன. அதனை பார்த்த காசா மக்கள் அந்த லாரிகள் மீது முண்டியடித்து ஓடினர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் சிராஜுக்கு இங்கிலாந்து அணியினர் மிஸ்டர் ஆங்கிரி என பட்டப்பெயர் சூட்டியுள்ளனர். ஓவல் டெஸ்ட் போட்டியில் சிராஜ் 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இந்நிலையில் சிராஜ் குறித்து பேசிய இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் நாசர் ஹுசைன் களத்தில் எப்போதும் சிராஜ் ஆக்ரோஷமாக இருப்பதால் அவரை இங்கிலாந்து வீரர்கள் மிஸ்டர் ஆங்கிரி என பட்டப்பெயர் வைத்து அழைப்பதாக தெரிவித்தார். மேலும் சிராஜ் நல்ல என்டர்டைனர் என்றும் பாராட்டினார். சென்னை கொளத்தூரில் கட்டப்பட்ட கூடுதல் பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து மாணவிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். மார்க்கெட் தெருவில் உள்ள மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9,74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து GKM காலனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 18,26 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல் நிலையத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். கொளத்தூரில் முன்னேற்றம், வளர்ச்சியில் பெரும் மாற்றம். அதிமுக ஆட்சி அமைந்தது மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மாற்றுத்திறனாளிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம் வெற்றி பெற அதிமுக உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர்.
பாமக நிறுவனர் ராமதாஸின் வீட்டில் தொலைபேசி மற்றும் சிசிடிவி ஹேக் செய்து விட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முதலில் தைலாபுரம் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி இருந்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது சிசிடிவி, வைஃபை மோடம், செல்போன் ஆகியவை ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக கோட்டக்குப்பம் டிஎஸ்பியிடம் ராமதாஸின் உதவியாளர் சாமிநாதன் புகார் அளித்துள்ளார். மேலும் ராமதாஸின் வீட்டு வைஃபை மோடமும் டிஎஸ்பியிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளத்தை தணிப்பதற்காக 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருமூடிய கால்வாய் அமைத்தல் மற்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதிகளில் வெள்ள பாதிப்பை குறைப்பதற்காக 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வெள்ள மேலாண்மை நடவடிக்கை ஆகிய பணிகளுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். உத்தண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும், குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் போது பாதிப்புகள் ஏதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சாலை ஓரங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான இடங்களில் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான கட்சி கொடி கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மற்ற மனுக்களுடன் சேர்த்து இன்று விசாரணைக்கு வருகிறது. சென்னையில் தனியார் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டு பயணிகள் உள்ளிட்டோர் பதறி அடித்து வீதிக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனாம்பேட்டையில் உள்ள ஹயாத் நட்சத்திர விடுதியின் 9வது மாடியில் நேற்று இரவு 11:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக விடுதியில் தீ பற்றியதை அறிந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பதறி அடித்து ஓடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலைநிறுத்தம் 10வது நாளாக தொடரும் நிலையில் இதனை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பணி நிரந்தரம் செய்யவும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி சம்பளம் வழங்கவும் வலியுறுத்தி புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் தற்காலிக ஊழியர்கள் கடந்த 28ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு போராட்டத்தை தொடர்வதா வாபஸ் பெறுவதா என்பது குறித்து அறிவிப்போம் என தொழிற்சங்கங்கள் கூறியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டியன் தந்தை உடலுக்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார். வரக்கூடிய 21ஆம் தேதி தாவேகா மாநாடு நடத்த அனுமதி பெறுவதற்காக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மதுரைக்கு வந்தார். இந்நிலையில் தங்கப்பாண்டியன் தந்தை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் செல்லூர் பகுதியில் உள்ள அவருடைய வீட்டிற்கு நேரில் சென்று ஆனந்த் அஞ்சலி செலுத்தினார். தாவேகா நிர்வாகி விஜய் தொலைபேசி மூலமாக தங்கப்பாண்டிக்கு ஆறுதல் கூறினார். ஒரே பாலினர் திருநங்கைய திருமணங்களுக்கு சட்ட அனுமதி வழங்கக்கூடிய வகையில் பதிவாளர்களுக்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் LGBTQIA சமூகத்தின் கல்வி, வேலைவாய்ப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அவ்வாறு முடிவெடுத்தால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டக்கூடிய தேவை இருக்காது என்றும் குறிப்பிட்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சி முழுவதும் அதிக அளவிலான வெண்பூச்சிகள் நாள் முழுவதும் பறப்பதால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சுவாசிக்க முடியாமல் கடும் அவதியடைகின்றனர். தூசி போன்ற வெண்பூச்சிகளின் படையெடுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கான காரணத்தை கண்டறிந்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியார் துறைமுக இணைப்பு சாலைக்கு விநாயகர் கோவில் வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவாயல் பகுதியிலிருந்து பழவேற்காடு வரையிலான சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சின்னக்காவனம் கிராமத்தில் விநாயகர் கோயிலை இடித்து அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் கோயில் கட்டிடம் இடித்து அகற்றப்பட்டது. சென்னை போரூர் பிரதான சாலையில் மின்வாரியத்தால் தோண்டப்பட்ட ராட்சத பள்ளங்களால் பாதசாரிகள் அச்சமுடன் நடந்து செல்லும் சூழல் நிலவுகிறது. பணிகள் முழுமையடையாததால் ஆங்காங்கே பள்ளங்கள் மூடப்படாமல் உள்ளன. எச்சரிக்கை பலகைகளும் இல்லாததால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு சாலையோரங்களில் நடந்து செல்ல முடியாமல் பாதசாரிகள் அவதிக்குள்ளாகின்றனர். உடனடியாக கேபிள் இணைப்பு பணிகளை முடித்து பள்ளங்களை மூடி சாலையை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை மீட்க சென்ற அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிப்பாளையம் அடுத்த அக்ரஹாரம் பகுதியில் உள்ள விஸ்வேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 18 ஏக்கர் நிலம் வெடியரம் பாளையம் பகுதியில் உள்ளது. இங்கு பலர் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டி பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தை மீட்க அதிகாரிகள் முயன்றனர்.
வரி கட்டி வருவதாக கூறி அங்கு தங்கி இருப்பவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சில கடைகளுக்கு மட்டும் சீல் வைத்துவிட்டு அதிகாரிகள் புறப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சான்றோர் குப்பத்தில் சடலத்தை மயானத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் மலை தேனீக்கள் கொட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மயானத்தின் அருகே உள்ள மரத்தில் இருந்த தேனீக்கள் கூட்டில் இருந்து கலைந்ததைக் கண்டு பொதுமக்கள் ஓட்டம் பிடித்தனர். சடலத்தை அவசரமாக அடக்கம் செய்துவிட்டு காயமடைந்தவர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நைனா தற்கொலை விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்திப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த நைனாவுக்கும் அவரது தம்பி மனைவி சரிதாவுக்கும் இடையே இடப்பிரச்சனை இருந்தது. இந்நிலையில் மானபங்கம் செய்ததாக சரிதா அளித்த புகாரின் பேரில் நைனாவை அடைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் காவல்துறை உதவியுடன் சரிதா தன்னை மிரட்டியதாக 3 பக்கத்திற்கு கடிதம் எழுதி வைத்த நைனா திங்கட்கிழமை அதிகாலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பெண் மருத்துவரின் வீட்டின் பின்புற கதவை உடைத்து உள்ளே புகுந்து திருடிய நபரை சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெங்களூருவில் வசிக்கும் மருத்துவர் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டுள்ளதாக அருகில் உள்ள தங்கும் விடுதியின் காவலாளி காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் வந்து பார்த்தபோது 3 பீரோக்கள் உடைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது கடந்த 25ஆம் தேதி அந்த பகுதியில் நின்ற இருசக்கர வாகனத்தை திருடிய நபர் மருத்துவரின் வீட்டிற்குள் நுழைந்து திருடியது உறுதி செய்யப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணை மேடவாக்கம் வேளச்சேரி பிரதான சாலையில் தினமும் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாகின்றனர். பள்ளிக்கரணை முதல் நாராயணபுரம் வரையிலான சாலை மிகவும் குறுகலாக இருப்பதாகவும் ஒரே நேரத்தில் அந்த சாலையில் அதிகமான வாகனங்கள் செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் அச்சுதமங்கலம் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். சாமிநாதன் என்பவருடைய வாகனத்தை திருடப்பட்டதை அறிந்த அந்த பகுதி மக்கள் சுற்றுப்புற பகுதிகளில் தேடுதல் நடத்தினர். அப்போது பருத்தி வயலிற்குள் திருடப்பட்ட வாகனத்தை திருடர்கள் பிரித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு அவர்களை பிடிக்க முயன்றனர். அதில் பிடிபட்ட அஜய் என்பவர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து அவரிடமிருந்து 3 திருட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தப்பி ஓடிய 2வரையும் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகையை பறிக்க முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அம்பூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜாய்ஸி தனியார் மருத்துவமனையில் செவிலியர் பணி செய்து தற்போது ஓய்வில் உள்ளார். இவரது மகன் மற்றும் மகள் சித்த மருத்துவராக பணிபுரிந்து வரும் நிலையில் சிகிச்சைக்கு வருவது போல நோட்டமிட்ட மர்ம நபர் ஜாய்ஸி மட்டும் தனியாக இருப்பதை அறிந்து அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது ஜாய்ஸி கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் வருவதை அறிந்த மர்ம நபர் தப்பியோடினார். திருவண்ணாமலை மாவட்டம் சானந்தல் கிராமத்தில் கடன் தொல்லையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட கட்டட மேஸ்திரியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். செந்தில்குமார் என்பவர் பைனான்ஸ் உரிமையாளர் மணி மற்றும் வீரா ஆகியோரிடம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 20,000 ரூபாய் கடன் பெற்ற நிலையில் கடந்த 3 மாதங்களாக வட்டியை செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் செந்தில்குமாரின் 2 இருசக்கர வாகனங்களை மணியும் வீராவும் எடுத்து சென்றுள்ளனர். அதற்கு பிறகு செந்தில்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் பசலைக்குட்டை பகுதியில் கிணற்றில் குதித்த இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அருணாச்சலம் என்பவர் சுமார் 30 அடி ஆழ கிணற்றில் குதித்துள்ளார். சேறு சகதி அதிகமாக இருந்ததால் வெளியே வர முடியாமல் சிக்கிக்கொண்ட அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். வழியாக சென்ற பெண் ஒருவர் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் அருணாச்சலத்தின் உடலை மீட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையர்கள் சில்லறைகளை வீசிவிட்டு ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். வாரியங்காவல் கிராமத்தில் உள்ள பழமையான சிவன் கோவிலுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் கருவறைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த உண்டியலை உடைத்துள்ளனர். சுமார் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடியதாக கூறப்படும் நிலையில் கொள்ளை குறித்து விசாரணை நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தூய்மை பணிக்கான புதிய பேட்டரி வாகனங்கள் கிடப்பில் போடப்பட்டது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில் MP தரணிவேந்தன் 25 புதிய பேட்டரி வாகனங்களை தூய்மை பணிகளை மேற்கொள்ள வழங்கினார். இந்நிலையில் சேவூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வழங்கப்பட்ட 5 வாகனங்கள் பழுது காரணமாக பயன்படுத்தாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாகனத்தின் விலையும் 2,45,000 ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது.
தருமபுரி அருகே மல்லிக்குட்டை ஊராட்சியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கமலாபுரம் காளியம்மன் கொட்டாய் பகுதியில் 7 லட்சம் ரூபாய் மற்றும் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டன. 2 ஆண்டுகளாகியும் இவை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாததால் அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக 1 கிலோமீட்டர் நடந்து சென்று வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 237 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கட்டையங்காடு கிராமத்தில் உள்ள காட்டாற்று பாலத்தில் காவல்துறையினர் வாகன சோதனையின் போது ஒரு லாரியில் தலா 2 கிலோ எடையுள்ள 110 கஞ்சா பொட்டலங்கள் பிடிபட்டன. சென்னை செங்குன்றம் பகுதியில் இருந்து திருச்சி புதுக்கோட்டை வழியாக கடத்தி வரப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. கஞ்சா மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை பழவந்தாங்கல் அருகே சரக்கு ஆட்டோ ஏற்படுத்திய விபத்தால் மின்கம்பம் இடிந்து விழுந்ததில் ஆட்டோ சேதமானது. பழவந்தாங்கல் சுரங்கப்பாதை அருகே சரக்கு ஆட்டோ திரும்ப முயன்றபோது சாலையோரம் இருந்த மின்கம்பம் மீது மோதியது. இதனால் மின்கம்பம் இடிந்தபோது அவ்வழியே சென்ற ஆட்டோ மீது விழுந்தது. ஓட்டுநர் வெளியேறியதால் உயிர் தப்பிய நிலையில் அவ்வழியே போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மின்கம்பம் மற்றும் ஆட்டோ அகற்றப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பகுதியில் இருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. வடக்கு கோபுரவாயில் முன்பாக 10 கடைகள், வடக்கு அடையவளஞ்சான் வீதியில் கோவில் மதில் சுவரை ஒட்டி கட்டப்பட்டுள்ள 8 வீடுகளை அகற்ற ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் இடிக்க முயன்றபோது வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பொருட்களை சேகரிக்க 2 மணி நேர அவகாசம் வழங்கிய பின் ஆக்கிரமிப்புகள் இடித்து அகற்றப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே வழித்தவறி ஊருக்குள் வந்த ஆண் யானை திருநாய்கள் கடித்ததால் பரிதாபமாக உயிரிழந்தது. திருவாடானை கண்மாய் காட்டுப்பகுதியிலிருந்து வெளியேறி 4 வயது மதிக்கத்தக்க மான் எல்கே நகர் கண்மாய் பகுதியில் சுற்றித் திரிந்தது. அதனை பார்த்த திருநாய்கள் விரட்டி கடித்து குதறின. இதனால் மான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவர்களின் உதவியுடன் உடற்கூறாய்வு செய்து மானின் உடலை அடக்கம் செய்தனர்.